இது BS6 வண்டி தான். ஸ்ப்ளெண்டர் ஹீரோவில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு. ஆமாம், எல்லாம் கழட்டி தான் பண்ணியிருக்கேன். இந்த வண்டி டேங்க் பூச்சி ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, அதனால் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ கழட்டி துடைச்சி தான் மாட்டி விட்டுருவேன். அப்படி ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா அப்படியே விடுங்க, அப்போ கழட்டி துடைச்சி வச்சு மாட்டுங்க. எல்லாம் கழட்டி தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கழட்டி பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணும். சும்மா அப்படியே எடுத்துட்டாய் ஸ்டார்ட் பண்ணிடாங்க. பூரா சென்சாரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஆமாம், இன்னொன்று என்னன்னாக்கு இந்த வண்டியில் பிரேக் அடித்தா கீச்சின்னு சவுண்டு அதிகமாக கேட்குது. இந்த ஸ்ப்ளெண்டர் ஃபுல்லாக வருது. இந்த BS6 பெரிய பிரேக் ஷூ ஃபுல்லாக இந்த கம்ப்ளைண்ட் வருது. இந்த பிரேக் ஷூ கழட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். பெரிய பிரேக் ஷூ நல்லா இருந்தாலுமே இந்த சவுண்டு வர்றேன். இது நினச்சி ஒரிஜினல் ஷூ தான் வாங்கி மாட்டேன்னு. ஒரிஜினல் ஷூ வாங்கி மாட்டினா தான் சவுண்டு நிற்கி. ஆமாம், இல்லாட்டினாங்க சவுண்டு நிற்காது. ஆமாம், ஒரிஜினல் ஷூ தான் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்க. தான் 180 ரூபா ஒரிஜினல் ஷூ தான் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் இந்த வண்டியில் வந்து டபுள் பிரேக் வண்டி சவுண்டு வரத்தாஞ்சி. சவுண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஷூ வாங்கி மாட்டுங்க. ஆமாம், இந்த ஏர் ஃபில்டரை கழட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது. ஆயிலை கழட்டி விடணும். நல்லா சாப்பிட போகிறேன். சாப்பிட போகும்போது ஆயிலை கழட்டிட்டு போகிறேன். என்ன சாப்பிட்டு வந்து தான் மற்ற வேலை நிற்கிறோம். அதனால் ஒவ்வொரு வண்டிக்குமே சர்வீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் ஏர் ஃபில்டர் கழட்டி க்ளீன் பண்ணணும். ஆமாம், இல்லாட்டி அதாவது இது எப்படினாக்க இதெல்லாம் செய்யலைனாக்க பெருசாக கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் வந்து உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுது. என்னென்னா மைலேஜ் கொடுக்காது. ஒரு ஸ்லோ ஸ்பீடை பார்த்து திடீர்னு ஆஃப் ஆகும். ஆமாம், அதே மாதிரி ஸ்ப்ளெண்டரு BS6 திடீர்னு ஆஃப் ஆகிற வண்டினா இருக்குது. அப்படி ஆஃப் ஆச்சுன்னா என்ன செய்யணும்னு சொல்கிறேன். வீடியோ அது ஆஃப் ஆச்சு. நான் இந்த ஏர்ஃபில் கழிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆஃப் ஆச்சுன்னா அது சுவிட்சை கட்டி சொன்னால் தான் உங்களுக்கு சில விவரம் உங்களுக்கு பிடிங்க. ஏர் ஃபில்டரை கழட்டிகிட்டு இருக்கேன். அந்த வண்டி திடீர்னு ஒரு BS6 வண்டி ஆஃப் ஆகும். அதில் முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அந்த சொல்கிறேன், நான் கழட்டிட்டு சொல்கிறேன். நான் அது காட்டி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். சின்ன வேலை தான் அது. ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எங்களுக்கு BS6 ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். BS6 ட்ரைனிங் போன வாரம் சங்கக்கூடத்தில் ஆரம்பிச்சு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை முந்தின ஞாயிற்று 3ஆம் தேதி 3 மாதத்துக்கு ட்ரிப் எங்களுக்கு ட்ரைனிங் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி ஏற்கனவே 3 மாதத்துக்கு ட்ரிப் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தா தான் நம்மளுக்கு புரியும். ஏன்னா நம்மங்கிட்ட வேலை பார்த்து ஒரு டைம் கொடுத்தாலும் டக்குன்னு இதாகாது. நம்ம வேலை பார்க்க சில விஷயங்கள் நமக்கு புரியும். அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா அந்த ட்ரைனிங் நம்மளுக்கு புரியும். ஆமாம், ஏற்பட்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பார்ப்போம், கஸ்டமர்கிட்ட என்னென்னு கேட்போம். ஐடியா சரிட்டு அப்புறம் மாற்றுவோம். நம்ம வண்டி அடிக்கடி BS6 வண்டி ஆஃப் ஆச்சுன்னா முக்கியமான கம்ப்ளைண்ட் இதில் எது வருதுனாக்கு இந்த இந்த கிளச்சு சுவிட்சு. ஆமாம், கிளச்சு சுவிட்சு இந்த லீவர் ரெண்டையுமே ஒரிஜினல் வாங்கி மாற்றுங்க. இது கம்ப்ளைண்ட் ஆனாலும் வண்டி ஓயமாக அடிக்கடி ஆஃப் ஆகும். இந்த லீவரு இந்த கிளச்சு சுவிட்சு வாங்கி மாற்றுங்க. கம்ப்ளைண்ட் திருப்பி வராது. இது என்னங்க இந்த ஐத்தி ரேஸ் மாடல் உள்ள வண்டிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி வருது. இந்த இருக்குது ஐத்தி ரேஸு. ஆமாம், அதனால் இந்த கிளச்சு சுவிட்சு இந்த லீவரு ரெண்டையும் வாங்கி மாட்டுங்க. எந்த பிரச்சனையும் வராது. ஆமாம், மற்ற வேலை பார்க்க போனால் இதுக்கு மேலே ஸ்பெண்டர் வேலை ஆற்றே லைவ் வீடியோ போட்டேன். இதுக்கு சாப்பிட போகிறனால லைவ் வீடியோ போட முடியாது. ஏன்னா போட்டால் இப்போ இடையில கட்டாப்பில் இருக்கும். சரிங்க, வேணால் கழட்டி நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிங்கன்னா மேலே இந்த டீசல் அடிச்சிருங்க. ஆயில் கலந்த டீசல் அடிச்சிங்கன்னா தான் வண்டி இட்டு போகாது. இல்லை இட்டு போயிடும் வண்டி. ஓகே.